குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு இந்த சூப்பரான குடைமிளகாய் பிரியாணியை நம்ம வந்து செய்ய முடியும். இந்த குடைமிளகாய் பிரியாணி வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிட முடியும். டக்குன்னு லஞ்சுக்கும் வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். இது எப்படி வந்து செய்கிறதுன்னு நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல அதுக்கு அடுப்பு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பச்சை வாசனை போய் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும்போது 2 பச்சை மிளகாய்களையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ புதினா இலையை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக வதங்கினோடனே ஒரு தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியே வேகிற அளவுக்கு மட்டும் நம்ம வதங்கிக்கினா போதும். இப்போ நம்ம குடைமிளகாயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 குடைமிளகாயை வந்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி பச்சை கலர் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர், மஞ்சள் கலர் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். கூடவே உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குடைமிளகாய் மட்டும்தான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும்போது அந்த குடைமிளகாய் சீக்கிரமாக வந்து வெந்து வரும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வந்து வதங்கி வந்திருக்கு. இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது அரிசியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சேர்த்துருக்க அரிசி வந்து சீரக சம்பா அரிசி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் அரிசி கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரும்போது மூடி 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். 2 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து விடுதியாக இருக்குன்னு. இது ஆறுனதுக்கப்புறமா வந்து ரொம்ப நல்லா வந்து ரொம்பவே வந்து சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்களும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ஈஸியான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.